வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் நம்ம சின்ன சின்ன உருளைக்கிழங்கு வச்சு சூப்பரான ஒரு பொட்டேட்டோ ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ரொம்பவே சிம்பிளான இந்த பொட்டேட்டோ ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் என்னோடய வீடியோஸை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா இந்த வீடியோஸ்க்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த பொட்டேட்டோ ஃப்ரை செய்கிறதுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன உருளைக்கிழங்காக எடுத்து அதை வேக வச்சு தோல் உரித்து எடுத்து வச்சுருக்கேன். உப்பு போட்டு வேக வச்சுக்கோங்க. அப்போ தான் உருளைக்கிழங்குல உப்பு இறங்கி டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நான் 1/2 கிலோ அளவுக்கு பேபி பொட்டேட்டோஸ் எடுத்துருக்கேங்க. இப்போ ஒரு பேன் அடுப்பில் வச்சு அந்த பேன் நல்லா சூடானதுக்கப்புறமா அதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. இது கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாங்க. இந்த கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இதில் நம்ம 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாங்க. இதை லைட்டாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது கூட நம்ம மசாலா எல்லாம் சேர்த்துடலாங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள், அப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள், அதாவது மல்லித்தூள். இந்த மசாலா எல்லாமே உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இந்த உருளைக்கிழங்குக்கு தேவையான உப்பு ஏற்கனவே உருளைக்கிழங்குல உப்பு போட்டு வேக வச்சுருக்கோம். அதனால் அளவாக பார்த்துட்டு உப்பு சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் லைட்டாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது கூட கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாங்க. உருளைக்கிழங்குக்கு எப்போவுமே பெருங்காயத்தூள் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடுப்பை மிதமான தீயிலே வச்சுக்கோங்க, இல்லாட்டி மசாலா எல்லாமே கரிஞ்சிரும். இப்போ இதில் நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்க பேபி பொட்டேட்டோஸை சேர்த்துடலாங்க. இந்த உருளைக்கிழங்கு ரொம்ப குழஞ்சி வெந்துடக்கூடாது. குக்கரில் போட்டு 2-3 விசில் விட்டு நல்லா குழையாத அளவுக்கு வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நல்லா வரும். இதில் நல்லா மசாலா இந்த அளவு மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பாருங்கள், மசாலா எல்லாமே சூப்பராக ஃப்ரை ஆயிடுச்சு. இன்னும் ஒரு 2 நிமிஷம் நல்லா குக் பண்ணிங்கன்னா மசாலா எல்லாமே ஓரளவு பொட்டேட்டோஸில் இறங்கிரும். உங்களுக்கு கூட கொஞ்சம் கிறிஸ்பியாக வேணும்னு நினச்சிங்கன்னா கூட ஒரு 2 நிமிஷம் வச்சு நல்லா இது மொறுமொறுப்பாகிற வரைக்கும் விட்டுருங்க. மேலே இருக்க மசாலா எல்லாமே நல்லா க்ரன்ச்சி ஆயிரும். இப்போ இதில் நம்ம கட் பண்ணி வச்ச கருவேப்பிலை இலைகளை சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இதை லைட்டாக அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாங்க. அவ்வளோதாங்க, ரொம்பவே டேஸ்டியான பேபி பொட்டேட்டோ ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த டேஸ்டியான பொட்டேட்டோ ஃப்ரை எல்லா விதமான குழம்பு, ரசம், தயிர் சாதம், எல்லா விதமான வெரைட்டி ரைஸ்க்கும் ரொம்பவே பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகுங்க. கண்டிப்பாக இதே மாதிரியான பொட்டேட்டோ ஃப்ரை உங்கள் வீட்லையும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.